வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் ஈக்குவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பாய்சன்ஸ் ஈக்குவேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து மெயினாக ரிலேட் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டு சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இப்போ நம்ம ஒரு வால்யூம் கன்சிடர் பண்ணுறோம். வித்தின் தட் வால்யூம் நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் we can represent that as a volume charge density as rho v. Okay, so volume charge density இன்றது என்ன? Rho v is equal to the total number of charge per volume. Okay, so here we can relate the electric potential V with this volume charge density using this Poisson equation. So that is del squared V is equal to minus rho v by epsilon. So that is the Poisson equation. So here இங்க del squared இன்றது என்னன்னு எடுத்துட்டோம்னா that is Laplacian operator. Okay, so del squared இன்றது Laplacian operator. So here the potential of a conductor, that is V, is directly proportional to that volume charge density. So இங்க volume இங்க number of charges increase ஆக ஆக நம்மளுக்கு potential என்ன ஆகும்? Increase ஆயிட்டே தான் இருக்கும். Both are directly proportional. Okay, so that is given here. We are going to prove this Poisson equation. Okay, so இந்த question வந்து repeated examல கேட்குறாங்க. 2 markல இல்லைன்னா with the proof big questionலே கேட்கலாம். So for that proof, first we are going to take the relation between the potential and that electric field intensity. So V இன்றது என்ன? Electric potential. E இன்றது electric field intensity. So நம்ம already introduction classல பார்த்தோம். Electric field intensity இன்றது என்னன்னா the gradient of that electric potential in opposite direction. ஓகே, ஸோ ஒரு கண்டக்டர் இருக்குது, இங்கே நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கொடுக்குறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போவுமே எப்படி போகும்? இந்த ரேடியல் டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ பொட்டென்ஷியல் என்ன பண்ணோம்னா ட்ரை டு மூவ் திஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே, ஸோ ஹியர் போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் த கிரேடியன்ட். டெல் வினா என்ன அர்த்தம்? கிரேடியன்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, so consider that as the first equation. இது புரியுதா? So first relation between electric potential and electric field intensity நம்ம எடுத்துக்கிறோம். So next வந்து Gauss law. So Gauss law ஓட point form. So generally நம்மளுக்கு என்ன தெரியும்? Gauss law is nothing but phi is equal to இங்க Q by epsilon naught. கரெக்டா? ஃப்ளக்ஸையும் சார்ஜை ரிலேட் பண்ணுறது தான் Gauss law நம்மளுக்கு தெரியும். அதோட point form நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி எடுத்துக்கலாம்? Del dot D is equal to rho v. இது புரியுதா? So del dot D, that is the divergence of that electric flux density. So இந்த Gauss law ஓட integral form நம்ம already பார்த்திருக்கோம். D dot ds is equal to Q. கரெக்டா? So இதோட point form தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? Del dot D is equal to rho v. So இதை வந்து second equation consider பண்ணுறோம். So இந்த Gauss lawல இருந்து தான் நம்ம next வந்து இதை further simplify பண்ண போகிறோம். So இங்கே del dot D னா என்ன அர்த்தம்? Divergence of electric flux density is equal to volume charge density. So இந்த D இன்றதை எப்படி எழுதலாம்? Epsilon into E. So D க்கும் E க்கும் electric flux density க்கும் electric field intensity க்கும் இருக்கிற direct relation என்ன? Directly proportional. So இதை ஈக்குவல் பண்ணா நம்ம என்ன introduce பண்ணுறோம்? Dielectric constant epsilon into E ன்னு சொல்லுவோம். So இந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம replace பண்ணுறோம். So D இன்றது என்ன? Epsilon into E is equal to rho v. ஓகே, ஸோ இந்த எப்சிலான்றது டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட்ன்றனால இந்த வேல்யூவை நம்ம வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு எப்படி எழுதலாம்? எப்சிலான் இன்டூ டெல் டாட் இ வெக்டார். ஸோ இந்த எப்சிலான் வெளியே எடுத்துட்டு இதை இங்கே மூவ் பண்ணும்போது எப்படி ஆகும்? ரோ வி பை எப்சிலான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கன்சிடர் திஸ் அஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? டெல் டாட் இ இஸ் ஈக்குவல் டு ரோ வி பை எப்சிலான். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் the first equation in the third equation. So இந்த eக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் டெல் வின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So we can get del dot minus del v is equal to rho v by epsilon. இந்த மைனஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? del dot delன்னு கிடைக்கும். கரெக்டாக? del dot del is nothing but del squared, that is Laplacian operator. So minus del squared v is equal to what now? Rho v by epsilon. இந்த மைனஸை இங்கே மூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? del squared v is equal to minus rho v by epsilon. So நம்ம என்ன பண்ணிட்டோம்? Poisson equation prove பண்ணியாச்சு. So it is very important concept. Next, Poisson's equation different coordinate systemsல represent பண்ண போகிறோம். So Poisson equation என்ன? del squared v is equal to minus rho v by epsilon. Okay, so electromagneticsல 3 types of coordinate systems நம்ம யூஸ் பண்ணுறோம். Cartesian coordinate system, cylindrical coordinate system and spherical coordinate system. So first in terms of Cartesian coordinate systemல எப்படி Poisson represent பண்ணலாம்னு பார்க்கலாம்.
ஸோ கார்ட்டீசியன்னா என்ன? ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட். ஓகே. ஸோ ஹியர் டெல் ஸ்கொயர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் பை டோ இசட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஹியர் we can use this. Then we can get del squared b எப்படி எழுதலாம்? dou squared b by dou x squared plus dou squared b by dou y squared plus dou squared b by dou z squared is equal to இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம அப்படியே எழுதிடுவோம் மைனஸ் rho v by epsilon. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், ஹியர் த கோஆர்டினேட்ஸ் ஆர் ரோ 5z. ஓகே, சில புக்ஸில் இந்த ரோன்றத ரேடியஸாக ஆர்னே கொடுத்துருப்பாங்க. போத் ஆர் சேம். ஓகே, ஸோ இப்போ ரோ 5zல எப்படி எழுதலாம்னா, del squared b is equal to 1 by rho dou by dou rho into rho dou v by dou rho plus 1 by rho squared into dou squared v by dou phi squared plus dou squared v by dou z squared is equal to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மைனஸ் rho v by epsilon அப்படியே வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்திருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி கோஆர்டினேட் சிஸ்டம்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? ஆர் தீட்டா ஃபை. ஸோ இங்கே ரெண்டு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். தீட்டான்றதும் ஆங்கிள் தான், ஃபைன்றதும் ஆங்கிள் தான். இங்கே ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தட் ஸ்பியர். ஓகே, ஸோ ஃபார் தட் we can use this Poisson equation like this. That is del squared v is equal to what? 1 by r squared dou by dou r squared dou v by dou r plus 1 by r squared sin theta dou by dou theta into sin theta dou v by dou theta plus 1 by r squared sin theta dou squared v by dou phi squared is equal to minus rho v by epsilon. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ண தெரியணும். சம்டைம்ஸ் இதை மட்டுமே 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் இன் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டுமே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கோங்க. இந்த வால்யூமை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வால்யூமில் வந்து எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. தேர் இஸ் நோ சார்ஜ். இங்கே சார்ஜே இல்லைன்னா அங்கே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இருக்குமா? சார்ஜ் இருந்ததுனா தான், இங்கே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்ததுனா தான் அந்த டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே சார்ஜே இல்லைன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆயிரும்? 0 தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? இஃப் அன் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டஸ் நாட் ஹேவ் எனி வால்யூம் சார்ஜ், then the Poisson's equation becomes del squared v is equal to 0. Del squared v is equal to 0 na, that is known as Laplace equation. புரியுதா? ஸோ இங்கே del squaredன்றது என்ன? லாப்லாசியன் ஆப்ரேட்டர். சம்டைம்ஸ் இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் எழுத சொல்லலாம். இதே வேல்யூஸ் தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே மாறாது. இங்கே மட்டும் என்னன்னு போடுவோம்? 0ன்னு எழுதணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? லாப்லாஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். எதனாலனா இதோட சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக கிடைக்கும். ஸோ இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேத்தமெட்டிக்கல் ஃபீல்ட், ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் தட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பிட்வீன் த சர்ஃபேஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ ரெண்டு கண்டக்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டன்ஸையோ இல்லை பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா we can use this Laplace equation. Okay, so these are the major applications. So finally நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்னன்னா, Poisson equation na என்ன? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. del squared v is equal to minus rho v by epsilon. Laplace equation na என்ன? Laplace na del squared v is equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.